வணக்கம். நம்மளோட வாழ்க்கையில நாம அனுபவிச்ச எல்லா வழிகளையும் விட ரொம்ப மோசமான ஒரு வழி என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த நம்பிக்கை துரோகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். இந்த நம்பிக்கை துரோகம் நமக்கு ஏன் தெரியுமா வலிக்குது? ஏன்னா இத அடுத்தவங்க இல்ல நம்மளுடைய எதிரி நமக்கு செய்யவே மாட்டாங்க. நம்ம நேசிச்ச நமக்கு ரொம்ப பிடித்தமான இவங்களா நம்மளை விட்டுட்டு போக மாட்டாங்க அப்படின்னு நினைச்ச ஒருத்தவங்க எந்த ஒரு சூழ்நிலையிலையும் இவங்க நமக்கு துரோகம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நினைச்ச ஒருத்தவங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு சூழ்நிலையில துரோகம் பண்ணிட்டு போயிருப்பாங்க. அதுதாங்க நம்பிக்கை துரோகம். அந்த வலி இருக்கு பாத்தீங்களா, அது மரணத்தை விட ரொம்ப மோசமான ஒரு வலின்னு கூட சொல்லலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு நம்பிக்கை துரோகம் யாராவது ஒருத்தவங்க உங்களுக்கு பண்ணியிருந்தாங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இங்க உங்களை நம்பக்கூடிய ஒரு சில மனுஷங்க இருப்பாங்க. அவங்க கிட்ட என்னைக்குமே உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பொய் சொல்லிடாதீங்க. ஆனா உங்ககிட்ட எப்ப பார்த்தாலும் பொய் பேசிக்கிட்டே ஒரு சிலர்லாம் இருப்பாங்க. அவங்கள எப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் என்னைக்குமே நீங்க நம்பிடாதீங்க. அப்படி நம்புறது உங்களுக்கு ஆபத்தான ஒரு விஷயம் தாங்க. இங்க நாம பெறுகின்ற பெரும்பாலான ஏமாற்றங்களுக்கு மத்தவங்க காரணம் கிடையாது. அடுத்தவங்க நமக்கு ஏமாற்றத்தெல்லாம் கொடுக்கறதே கிடையாது. இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்க மேல நாம வச்சிருக்கக்கூடிய அந்த அதீதமான நம்பிக்கை இருக்கு பாத்தீங்களா, அதுதான் இன்னைக்கு நாம அடைஞ்சுகிட்டு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஏமாற்றத்துக்கு காரணம். சோ அடுத்தவங்களை நம்புங்க, தப்பு கிடையாதுங்க. ஆனா முட்டாள்தனமா அவங்கதான் முழுசா அப்படின்னு எல்லாத்தையும் நம்பிடாதீங்க. அதுதான் இங்க உங்களுக்கு பிரச்சனையா வந்து முடியுங்க. இங்க நம்ம வாழ்க்கைய வாழ்றது ஒண்ணும் மிகப்பெரிய கஷ்டம்லாம் கிடையாது. அடுத்தவங்கள மாதிரி நம்ம வாழணும் அப்படின்னு நினைக்கும் போதே இந்த வாழ்க்கையே நமக்கு மிகப்பெரிய கஷ்டமா மாறிடுதுங்க. சோ என்னைக்குமே இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படணும்னு நினைக்காதீங்க. இருக்கிறத வச்சு சந்தோஷப்பட்டுக்கோங்க. ஏன்னா இன்னைக்கு நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்க இந்த வாழ்க்கை இங்க நிறைய பேரோட கனவு வாழ்க்கையா கூட இருக்கலாம். சோ நம்மளை விட கீழே எவ்வளவோ பேர் இருக்காங்களே அப்படின்னு நினைச்சு இந்த வாழ்க்கை நம்மளுக்கு கடவுள் கொடுத்த வரம் நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கோங்க. சோ ஏண்டா இந்த வாழ்க்கை அப்படின்னு தயவு செஞ்சு சலுப்படிச்சுட்டு போய் வாழ்க்கையில எப்ப பார்த்தாலும் வருத்தப்பட்டுட்டு உட்கார்ந்து வாழ்க்கைய தொலைச்சு கூடாதீங்க. இருக்கிற வாழ்க்கை கடவுள் நமக்கு கொடுத்த ஒரு பொன்னான வாழ்க்கை அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்கோங்க. ஏன்னா இந்த நிமிஷம் நம்மளுக்கு நிலையில்லாத ஒரு வாழ்க்கை. அதனால இருக்கிறத வச்சு சந்தோஷப்பட்டுக்கோங்க. இங்க நெருக்கமானவங்க கிட்ட நாம சொல்லக்கூடிய நாம சொன்ன அந்த நம்பிக்கையான வார்த்தை இருக்கு பாத்தீங்களா, அத மூணாவது மனுஷங்களோட வாயில இருந்து நம்ம கேட்கும் போது அந்த நிமிஷமே அவமானப்படுகிறது, அந்த நிமிஷமே அசிங்கப்படுகிறது. நாம அவங்க மேல வச்ச அந்த நம்பிக்கை. இங்க நமக்கு பிடிச்சவங்களா நம்மள காயப்படுத்த மாட்டாங்க அப்படின்னு கனவுல கூட என்னைக்குமே நினைச்சிடாதீங்க. ஏன்னா இங்க ஒரு சில நேரங்கள்ல நம்ம எதிரிகளை விட நம்ம துரோகிகளை விட ரொம்ப மோசமான நிலைமையில நம்மள காயப்படுத்துறவங்க நமக்கு பிடிச்சவங்க தான் அப்படிங்கறத என்னைக்குமே மறந்துடாதீங்க. சோ என்னைக்குமே யாரும் நம்மள காயப்படுத்த மாட்டாங்கன்னு நினைக்காதீங்க. எதுக்குமே தயாரா இருங்க. எப்ப வேணாலும் யார் வேணாலும் நமக்கு துரோகம் பண்ணுவாங்க, காயப்படுத்துவாங்க அப்படின்னு எல்லாத்துக்கும் அலர்ட்டா இருங்க. எது வந்தாலும் இந்த வாழ்க்கைய நம்ம கடந்துடலாம் அப்படிங்கிற ஒரு திமிரோட இருங்க. வாழ்க்கையில எந்த நிமிஷத்துலயும் நீங்க ஓஞ்சு போய் நீங்க துவண்டு போய் உட்கார மாட்டீங்க. இங்க அழுது புலம்புறதுனால எந்த துன்பமும் நமக்கு வந்துராது. சோ ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க. அழுது புலம்பி எல்லாத்தையும் தீர்த்துறதுனால நமக்கு எல்லா பிரச்சனையும் வர்றதும் கிடையாது. கண்ணீரை அடக்கிக்கிட்டு நம்ம சிரிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால மிகப்பெரிய கஷ்டம். ஏன்னா ஒரு சிலர்லாம் மனசுக்குள்ள 1000 வேதனைகளை வச்சுக்கிட்டு கண்ணுல அப்படியே கண்ணீரை வச்சுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே பொய்யான வாழ்க்கையை வாழ்வாங்க. ஒரே ஒரு நாள் மனசுல இருக்கிற எல்லா கஷ்டத்தையும் சொல்லி அழுது புலம்பி தீத்துருங்க. அதுக்கப்புறம் இந்த கஷ்டத்துக்காக மறுபடியும் அழுகணும், கஷ்டப்படணும் அப்படின்னு என்னைக்குமே நினைக்காதீங்க. அதை தூக்கி அந்த கஷ்டத்தை ஓரமா போட்டுட்டு வாழ்க்கையில அடுத்த கட்டத்தை நோக்கி பயணம் பண்ணுங்க. ஏன்னா அந்த கஷ்டத்தையே புடிச்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போக முடியாது. நாமளும் சந்தோஷமா இருக்க முடியாது, நம்ம கூட இருக்கிறவங்களும் நிம்மதியா இருக்க முடியாதுங்க. இங்க கிடைக்கும் போது நாம பெற்றுக்கொள்ள தவறிட்டோம் அப்படின்னா நாம கேட்கும் போது அது கிடைக்காது. அதுதாங்க உண்மையானவங்களோட அன்பு. சோ உண்மையான அன்பு கிடைக்கிறதுலாம் பெரிய விஷயம். அது கிடைக்கும் போதே பெற்றுக்கொள்ளணும். இல்லைன்னா கண்டிப்பா நீங்களே தேடி போனீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு கிடைக்காதுங்க. இங்க காரணமே இல்லாம நம்மள வெறுத்து ஒதுக்கிட்டு போவாங்க பாத்தீங்களா ஒரு சிலர்லாம். அவங்க கிட்ட போய் ஏன் என்ன இப்படி வெறுத்து ஒதுக்கிட்ட அப்படின்னு காரணம் கேட்டுட்டு ஒரு நாளும் நிக்காதீங்க.
ஏன் சொல்றேன்னா அதுக்கு அவங்க உங்ககிட்ட சொல்றதுக்கு 1000 காரணங்களை ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. நீங்க போய் கேட்ட உடனே சரமாரியா சொல்லுவாங்க, இதுதான் காரணம் உங்ககிட்ட பேசாததுக்கு அப்படின்னு ஏதோ ஒரு பொய் சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. அதனால காரணமே இல்லாத ஒருத்தவங்க வெறுத்துட்டு போறாங்க அப்படின்னா விட்டுட்டு வந்துருங்க. ஏன்னா உங்களுடைய அன்பு உண்மையானதா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அவங்களே ஒரு நாள் உங்களை தேடி வருவாங்க. அப்பதான் அவங்களுக்கு உங்களுடைய உண்மையான அருமை என்னன்னு புரியும். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.